அதுதான் வெற்றி. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட்லாம் கிடையாது, இது வந்து ஹிஸ்ட்ரி மேடட். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்கள் படத்தை அப்பயே ரிலீஸ் பண்ணியிருக்கணுங்க, நீங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க, அதுதான் இப்போ பிரச்சனையே. ஆக்சுவலாக இப்போ May 8 ஒரு வேளை ஒரு பதவி ஏற்றாருன்னு வச்சுக்கோங்களேன், May 8 படம் ரிலீஸ்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது, யாருக்காவது இது மாதிரி நடந்திருக்கா? இது வந்து ஹிஸ்ட்ரி மேடு. இனிமேல் சரித்திரத்தில் நடக்கவும் நடக்காது, நடக்கவும் போகிறதில்ல. இனிமே நம்ம தளபதி சார் ஜெயிச்சிட்டாரு, இனிமே நம்மளோட தமிழ்நாட்டு சிஎம் தளபதி. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்து ஸ்டாலின் சார்னு சொல்லிட போறீங்க. ஓகே, ரொம்ப ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம டிவிக்கேலையோ இல்லை வெளியில் இருக்கிற அதர் இதுலலாம் வந்து தோற்றுருப்பீங்க. எனக்கு புரியுது, அந்த பெயின் எப்படி இருக்குன்றதெல்லாம் புரியுது. பட் ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு மாற்றம் தேவைன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நான் நினச்சேன், என் வீட்டில் இருக்கவங்க நினச்சாங்க, என் ஊரில் இருக்கவங்க நினச்சாங்க, இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக மாற்றம் வேணும்னு நினச்சிருக்காங்கன்னு இப்போ தான் புரியுது. ஸோ இந்த டேவை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம டிவிகே ஃபேன்ஸ்.